நாங்க ஏற்காட்டுல இருந்து வந்திருக்கோம். ஏற்காட்டுல தப்பக்காடுன்ற ஒரு கிராமத்துல இருந்து அம்மா வந்து ஊர்ல ஒரு எது எடுத்தாலும் ஒரு நல்ல காரியம் இந்த மாதிரி எது இருந்தாலும் அந்த மாதிரி தடங்களாகுது அப்படின்னு சொல்லி அம்மா வந்து இல்ல ஆளுங்க ஊர்ல இருந்து வந்து அம்மா கிட்ட இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்லக்குள்ள சேர்ந்து வந்து கூட்டிட்டு போனாங்க வந்து அம்மா எல்லாத்துக்கும் ஊர்ல எல்லாருமே போய் வாக்கு கேட்க போயிருந்தாங்க. அந்த டைம்ல எல்லாத்துக்குமே இருந்து எல்லா விஷயமும் நல்லது இருந்தாலும் சரி கெட்டது இருந்தாலும் சரி எது இருந்தாலும் வெளிப்படையா சொல்லியிருந்தாங்க. அதனால சில பேர் வந்து உட்காந்து நல்லபடியா கேட்டுட்டு போயிருந்தாங்க. சில பேர் பயந்துட்டு எல்லாம் வெளிப்படையா ஓப்பனா சொல்றாங்கல்ல, அதனால எல்லாரும் ஓடிட்டாங்க. ஆமா பயந்துட்டாங்க. ஆமா ஆமா ஓடிட்டாங்க. கொஞ்சம் அச்சப்படுறாங்க. அந்த ஊர்ல எல்லாருமே மரணம் ஆயிட்டு எப்படி சாவுறாங்கன்னே தெரியாது. இது வரைக்கும் நான் ஒரு 5 ஊரை கட்டியிருக்கேன். 5 ஊருக்காரங்களையும் காப்பாற்றிருக்கேன். அதனால் அவங்க வந்து எனக்கு இன்ஸ்டாவில் கூட மடல் கொடுத்துருப்பாங்க. எல்லா ஊருக்காரங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க. என்னோட விசேஷத்துக்கு பாப்பா கல்யாணத்துக்கு கூட வச்சுருந்தாங்க. எல்லாருமே வந்து அந்த ஊர் ஜனமே வந்திருந்தாங்க. போட்டு கட்டி ஜனமே வந்திருந்தாங்க. வந்து எல்லாம் நல்ல முறையை இருந்து சந்தோஷமாக எங்கள் பாப்பா கல்யாணத்தை அவங்க தான் நடத்தினாங்க. நானும் ஒரு வேலை கூட செய்யலை. எல்லா வேலையும் அவங்க தான் செஞ்சுருந்தாங்க. மண்டபத்தில் பூரா ஒரு ஊர் தலைவர், மணிக்காரு, பட்டக்காரர்கள் இவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கு ஏற்காட்டுக்குள்ள போனால் அது என்னோட குடும்பமாக தான் நான் பார்ப்பேன். ஏற்காட்டுக்குள்ள போனால் அவங்களே அவங்க சொந்தக்காரங்களா தான் பார்ப்பாங்க. இன்னைக்கு வரைக்குமே ஏற்காடு வந்து என்னோட பிறந்த பூர்வீக ஊர் தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. இது வரைக்குமே நான் வந்து ஏற்காட்டில் தான் முதல் அருவாக்கில் உட்காந்த இடம் ஏற்காடு தான். மறக்க முடியாத பிளேஸ். நான் வந்து எனக்கு கொஞ்சம் இடம் விட்டுருந்தாங்க. நான் வண்டியில வச்சிருந்தேன். அப்புறம் எனக்கு கொஞ்சம் அந்த ஊர் பிடிக்கல. அதனால அங்க இருந்து கொஞ்சம் கீரைக்காட்டு அப்புறம் நாங்க வந்து கொஞ்சம் கீழே இறங்கி வந்துட்டேன். நான் இருந்தது வந்து கீரைக்காட்டுல கிடையாது, வேலூர் பட்டிபாடி ஸோ அப்போ அங்கே வந்து நான் கீழே இறங்கி வந்துட்டேன். அப்பா அம்மாலாம் வந்து கடன் குடிச்சிருந்தாங்க. நான் ஸ்கூல் படிச்ச டைம் தான் மேலே இருப்பேன். ஸ்கூல் படிச்சுட்டு தாத்தா கூட போய் மேலே இருப்பேன். அடிக்கடி லீவ்ல அங்கே போய் மேலே இருப்பேன். நல்லா இருக்கும் அந்த ஊர், நல்லா இருக்கும். அப்புறமே மக்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மலையாள மக்கள் ரொம்ப அன்னியமாக பேசுவோம், பழகவும் பிடிக்கும். எதுவுமே என்னை விட்டுட்டு செய்ய மாட்டாங்க. அப்படிங்கும் போது அந்தந்த மந்திரவாதியை வந்து அவனால எதுவுமே பண்ண முடியல. அந்த கெட்டதை அந்த கூட விட்டு விளக்க முடியல. ஆதி காலத்துல வந்து ஊரை கட்டுறதுன்னு ஊர்க்கல் போடுவாங்க. அந்த ஊர்க்கல் யாருமே போட்டதில்லை. அப்புறம் நான் கண்டுபிடிச்சி ஒவ்வொரு ஊருக்கு இப்போ ஒவ்வொரு ஊர்க்கல் போட்டிருக்கேன். அது போட்டதுல இருந்து ஊர்ல கெட்டது எதுவுமே ஊருக்குள்ள இந்த மீறி போவாது, இந்த கல்லை மீறி போவாது. ஸோ யாருக்கும் இந்த உயிர் சேதம் ஆகல, எல்லாரும் நல்லா இருக்காங்க. அதனாலதான் இந்த ஊருக்காரங்க வந்து நீங்க வந்து கூட்டிட்டு போவாங்க. மொளகாத்தோட இங்க இருந்து கூட்டிட்டு போவாங்க. செம விசேஷமா இருக்கும். ரொம்ப திருவிழா மாதிரி இருக்கும். கோயில தான் உட்கார வைப்பாங்க. மாரியம்மன் கோயில தான் உட்கார வைப்பாங்க. மாரியம்மன் கோயில தான் அந்த பூஜையை நடக்கும். அந்த மாதிரி ஏதோ ஒரு ஊர் சம்பந்தப்பட்ட விஷயமா கேட்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த வாக்கு